எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி கட்டுகிற வல்லமை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கட்டப்படுகிற வாழ்க்கை இந்த மாதத்திலே இருக்கும். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்ற வேத வார்த்தையின்படி கட்டுவிக்கிற வல்லமை இந்த மாதத்திலே புறப்படும். ஆண்டவர் அநேக குடும்பங்களை கட்டப் போகிறார். தேவனுடைய காரியத்தை நீங்கள் கட்ட எழும்பும் போது உங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரை தலைக்கும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஒரு தேவ வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியா சிதறடிக்கப்பட்ட ஆண்டவரே பல இடங்களில் யூத ஜனங்கள் சிதறி இருந்ததான காலத்திலே சிதறி இருந்ததான காலத்திலே சிதறி இருந்ததான காலத்திலே சிதறி இருந்ததான காலத்திலே யூத ஜனங்கள் சிதறி இருந்ததான காலத்திலே அல்லேலூயா ஒரு ஸ்தோத்திரம். சிதறி இருந்ததான காலத்திலே ஒரு தேவ வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு தேவ பிரசன்னம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். மகிமையின் ஆவியானவர் பலமாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாத வல்லமை இந்த காலவேளையில இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். 50வது வருஷத்திலே 70 வருட காலங்கள் நன்றாய் கவனிங்கள். அவர்களின் சிறையிருப்பின் நாட்கள். ஆனால் 50 வருடத்திலே கர்த்தர் கோரேஸ் என்ற மனிதனை எழுப்பி ஒரு சிலரை வெளியே அனுப்புகிறார். அந்த கூட்டத்தில் இந்த நெகேமியா வரவில்லை. நாம் தாவீதை குறித்து படிக்கிறோம், ஆபிரகாமை குறித்து படிக்கிறோம் பெரிதாய். ஆனால் இந்த நெகேமியாவை குறித்து யாரும் ஒரு பெரிய ஆண்டவரே தகப்பனே ஒரு பெருசாய் பேசுவதில்லை. இந்த நெகேமியா கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பினதான ஒரு மனிதன், ஒரு சாதாரண மனிதன், ஒரு ஆசாரியன் கிடையாது, ஒரு வேதபாரகனும் கிடையாது, ஒரு சாதாரணமான ஒரு மனிதன். தன்னுடைய தேசத்திலே காணப்படுகிற ஆண்டவரே காரியத்தை இங்கிருந்து வந்தவர்கள், சிறையிருப்பில் இருந்து வந்தவர்கள் அடிக்கடி அந்த போர்ச்சியா அந்த இடங்களுக்கு போகும்போது அவர்களுடைய செய்திகளை அவன் விசாரித்தார். இந்த நெகேமியா விசாரிக்கிறார். எப்படி இருக்கிறார்கள் ஜனங்கள்? இஸ்ரவேல் மக்கள் இங்கிருந்து சிறையிருப்பில் இருந்து போனார்களே, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் மிகவும் நிந்தையையும் வேதனையும் அனுபவிக்கிறார்கள். தேவாலயம் கட்டப்பட்டு விட்டது மறுபடியும், ஆனால் அலங்கம் கட்டப்படவில்லை, சுற்றிலும் செவர் எழுப்பப்படவில்லை. ஆகையால் யார் வேண்டுமானாலும் வருகிறார்கள், யார் வேண்டுமானாலும் போகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது என்று கேட்ட பொழுது இந்த நெகேமியா அப்படியே, அதாவது ஒரு செய்தியை கேட்டவுடனே அப்படியே மனம் உடைஞ்சு உட்கார்வாங்க தெரியுமா? அதைத்தான் இந்த வேத பகுதி குறிக்கிறது. அவர் சில நாட்களாய் அமர்ந்து உட்கார்ந்து துக்கிட்டு, அது 4 மாத காலங்கள் என்று சொல்லப்படுகிறது. 4 மாத காலங்கள் அமர்ந்திருந்து உட்கார்ந்து துக்கித்து அழுது, ஆண்டவரே நாங்கள் செய்த பாவங்கள், ஆண்டவரே நாங்கள் மிகவும் கெட்டவர்களாய் வாழ்ந்தோம், நாங்கள் கெட்டவர்களாய் வாழ்ந்தோம், நாங்கள் கெட்டவர்களாய் வாழ்ந்தோம், எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த அலங்கத்தை எழுப்ப வேண்டும் என்ற பாரத்தை இந்த நெகேமியாவுக்குள்ளே கர்த்தர் வைக்கிறார். நெகேமியாவுக்குள்ளே கர்த்தர் வைக்கிறார். நெகேமியாவை குறித்து பார்ப்போமானால் கடைசி வசனத்திலே, நான் ராஜாவுக்கு 1வது அதிகாரம் கடைசி வசனம் போடுவான், நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தேன். பான பாத்திரக்காரன் என்றால் இந்த ராஜாவுக்கு வருகிற உணவானாலும் சரி, எதுவானாலும் சரி, முதலில் இந்த மனிதன் தான் சாப்பிட்டு விட்டு ராஜாவுக்கு கொடுக்க வேண்டும். ராஜா அதுக்கு பிறகுதான் சாப்பிடுவார். இவருக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று தெரிந்த பிறகுதான் சாப்பிடுவார். அப்படிப்பட்டதான நிலையிலே இருந்ததானே ராஜா கூடையே இருக்கிறதான ஒரு பாத்திரன், ராஜா கூடையே இருக்க வேண்டியதான ஒரு வேலை, ராஜா கூடையே இருக்கிறதான ஒரு காரியம். இந்த காரியத்தின் நிமித்தம் ஆண்டவரே இந்த நல்ல தகப்பனே அப்பா உம்முடைய வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன், உம்முடைய பிரசன்னம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன், உம்முடைய மகிமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய மகத்துவமான நன்மைகள் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. தேவ வல்லமை பிரவாகித்து ஓடும்படியாய் ஜெபிக்கிறேன். மகிமையின் வல்லமை இந்த காலவேளையில மகிமையாய் இறங்கி ஆண்டவரை செயல்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. இந்த பானபாத்திரக்காரனாய் இருந்த இந்த ராஜாவுக்கு ஒரு துக்கமுகத்தோடு இருக்கக்கூடாது. ஆண்டவர்
அந்த ராஜா கேட்கிறார் பாருங்க, அர்த்தசஷ்டா 2வது ஒண்ணு போடுமா, 20ஆம் வருஷம் நிசான் மாதம் என்பது கடைசியாய் வருகிற இந்த டிசம்பர் மாதம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த டிசம்பர் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். எடுத்து கொடுக்கிற வேலை, உணவை எடுத்து கொடுக்கிற வேலை, ராஜாவோட கூட இருக்கிற வேலை, ராஜாவுக்கு அருகாமையில பக்கத்திலே ஒரு ரூம் போட்டு அங்கேயே தங்குகிற வேலைதான் இந்த நெகேமியாவினுடைய வேலை. பாருங்க, சிதறடிக்கப்பட்டவங்க இவரை கொண்டு போய் ராஜாவுக்கு அருகாமையில வைத்தார்கள். இவர் கொண்டு பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. இவருக்கு நல்ல உணவு, ராஜாவுக்கான வருகிறதான எல்லா சலுகைகள், ராஜா கூடயே இருக்க வேண்டும், ராஜாவுடைய உணவை இவர் சாப்பிட்டு விட்டு தான் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களால் இவர் நிரப்பப்பட்டிருந்தார். இவருடைய வேலையே அதுதான், பானபாத்திரக்காரருடைய வேலை. ஆனால் இந்த நெகேமியா சில நாளாய் உட்கார்ந்து அழுது துக்கித்து மன்றாடி அலங்கம் இடிக்கப்பட்டதை குறித்து தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணி இப்படியே இருந்த நாட்களில் தான் அவர் கேட்கிறார், ஆனால் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. இருதயத்தில் ஒரு துக்கம். இந்த துக்கம் சரீர பிரகாரமான துக்கம் அல்ல. அவர் கேட்கிறார், உனக்கு உடம்பு சரியில்லாம இல்லையே, உனக்கு வேற என்ன துக்கம் உன் முகத்தில் இருக்கிறது நெகேமியா? ஏன் இத்தனை நாள் நான் இப்படி பார்க்கவில்லை? எத்தனையோ வருட காலங்கள் என்னிடத்தில் நீ பானபாத்திர காரணமாக இருக்கிறார், ஆனால் உனக்குள்ளே ஒரு துக்கம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்களை குறித்த துக்கம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் நெகேமியாவுக்கு வேதம் சொல்லுகிறது ஒரு துக்கம் இருந்தது. என்னவென்றால், ராஜா என்றென்றைக்கும் வாழ்க. 3வது வசனம் பாருங்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழாய் கிடக்கிறது. என் பிதாக்கள் இருக்கும் ஸ்தலம், சாலமோன் கட்டின தேவாலயம், தாவீது அதற்கென்று எல்லாவற்றையும் சேகரித்த காரியங்கள், என் பிதாக்கள் வாழ்ந்த ஸ்தலம் பாழாய் கிடக்கிறது. ராஜா, நாங்கள் சிறையிருப்பிலே வந்து 70 வருட காலங்கள் எட்ட போகிறது. எல்லாரும் பாதியாய் அவர்கள் ரிலீஸ் ஆகி போயிட்டாங்க. எஸ்ரா போயிட்டாரு, அவரோடு கூட ஒரு பெரிய குரூப் போயிடுச்சு. ஆனால் இன்னும் அலங்கம் கட்டப்படாமல், அந்த ஆலயம் இன்னும் சரிவர முடிக்கப்படாமல் அப்படியே பாதியிலே நின்று கொண்டிருக்கிறது என்ற வாரம் இந்த நெகேமியாவுக்குள்ளே எழும்பி இருக்கிறது. ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் தான், ஊழியக்காரன் கிடையாது, ஆசாரியனும் கிடையாது. இவர் மேலே ஆண்டவர் வைத்ததான எந்த ஒரு காரியமும் கிடையாது. இவர் ஒரு பெரிய ஆசாரியனுடைய பிள்ளையும் கிடையாது. சாதாரணமான ஒரு மனிதனாய் அந்த பட்டணத்திலே, அந்த பர்ஷியா மாநிலத்திலே, அந்த பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். சிறையிருப்பிலே சிதறி போனார்கள். நீங்க எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் இந்த 3 பகுதிகள் எடுக்கும் பொழுது இவர்கள் எல்லாரும் யூத ஜனங்களுக்கு விரோதமாய் அந்த இடத்திலே அவர்கள் குடியிருந்தார்கள். ஆனால் ஒரு வாரம் அலங்கம் கட்ட வேண்டும். ராஜா கிட்ட கேட்ட பொழுது ராஜா என்ன சொல்றாரு பாருங்க, அதன் வாசஸ்தலம் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது. நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி? எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கும் போது நான் எப்படி துக்கமா இல்லாம இருக்க முடியும் ராஜா? அப்படின்ற கேள்வியை வைத்தவுடன், ஒரு கொஸ்டின் மார்க்கை வைத்தவுடன் இப்ப ராஜா கேட்கிறாரு, நீ கேட்கிற காரியம் என்ன? அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, நீ கேட்கிற காரியம் என்ன? சிறையிருப்பில் இருக்கிறார், போகிறதற்கான வழி கிடையாது, போகக்கூடியதான வாய்ப்புகள் கிடையாது. ஒருவரை ஆதி நாட்களிலே சிறையிருப்பிலே கொண்டு போய் வைத்து விட்டால் வெளியே அனுப்ப மாட்டார்கள், அவர்களுக்கு அடிமைகளாய் வைத்துக் கொள்ளுவார்கள். ராஜா கேட்கிறார், நீ இப்ப என்னதான் சொல்ல வர? இப்ப இந்த ராஜா அனுமதி கொடுக்கணும். இவர் போகணும்னா ராஜா அனுமதி தேவை. அப்படியே எழுந்த உடனே அப்படியே போக முடியாது. உடனே இவர் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அடியேனுக்கு உடைய சமூகத்தில் தயை கிடைத்ததானால்
என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றேன். யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன். என்னை அனுப்புவீங்களா ராஜா? உங்க கண்கள்ல தயவு கிடைத்தா? அடுத்தது இன்னொரு காரியம் கேட்கிறாரு. ராஜாவுக்கு சித்தமா இருந்து, சித்தம்னா என்னங்க? விருப்பம். முதல்ல உங்களுக்கு விருப்பம் இருக்கணும் என்னை அனுப்புறதுக்கு. இன்னொன்னு, உங்க கண்கள்ல எனக்கு தயவு கிடைக்கும். ஜபம் பண்ணிட்டு கண்களை மூடி 2 நிமிஷம் உடனே கேட்கல, ஜபம் பண்ணி விட்டு கேட்க ஒரு செபிக்கிற மனிதன். நெகேமியாவை குறித்து ஒரு அடைமொழி கொடுக்க வேண்டுமானால் நெகேமியா ஒரு ஜபம் பண்ணுகிற ஒரு மனிதனாக இருந்தார். எப்பொழுதும் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டிருந்தார். ஒரு செய்தியை கேட்டவுடனே அப்படியே மனம் உடைந்து போய் உட்காருவோம்ல, அதுதான் அந்த இடத்திலே குறிக்கிறது. அவர் சில நாளாய் உட்கார்ந்து துக்கித்து, சில மாதங்களாய் மன்றாடுகிறார் தேவ சமூகத்தில். அதனுடைய விளைவுதான் இந்த தேவனுடைய கரம் நெகேமியாவின் மேல் நன்மையாயிருந்தது. அதனுடைய விளைவைத்தான் குறிக்கிறது. இந்த ஜபத்தினுடைய விளைவுதான் கர்த்தருடைய கரம் நன்மையாய் இருந்தது. அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தார். பாருங்க, ஒருத்தர் அனுமதி கொடுத்தாலும் இன்னொருத்தர் கொடுக்க மாட்டார். ஆனா கர்த்தர் 2 பேர் கண்களிலேயும் தயவு கிடைக்கிறது. காரணம் என்ன? நெகேமியாவுடைய ஜபம். அதை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நாங்கள் கெட்டவர்களாய் வாழ்ந்தோம். ராஜாவுடைய வேலையை முடித்து விட்டு ரூம்ல போகும்போது ஜெபிக்கிற மனிதனாய் வந்தார். ஜபம், ஜபம், ஜபமே ஜெயம். நல்ல ஆண்டவரே, நாளை வேளையில் ஆண்டவரே, நெகேமியாவை போல ஒரு ஜபாவி எங்கள் மேல ஊற்றப்படும்படினால் மன்றாடி ஜெபிக்கிறதான ஜபாவி. ஆண்டவரே, என் தேசத்தின் அடங்கம் இடிந்து கிடக்கிறது. என் தேசத்திலே ஆண்டவரே அநேக சபைகள் இடிந்து கிடக்கிறது. சபையில் இருக்கிற ஊழியர்கள் இப்படி ஜெபிக்கிற மனிதர்களால் இன்னும் மாற வேண்டுமே. ஊழியக்காரர்கள் இந்த நெகேமியாவை போல ஜெபிக்கிற மனிதர்களாய் மாற வேண்டுமே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் ஊழியக்காரே கிடையாது. நெகேமியாவை குறித்து அதிகமா எந்த சபையிலும் யாரும் மிக பிரம்மாண்டமாய் சொல்லுவதும் கிடையாது. ஆனால் ஒரு உன்னதமான மனிதன் நெகேமியா. எஸ்ரா தான். எஸ்ராவும் நெகேமியாவும் ஒன்றாய் இணைந்துதான் இந்த வேதத்தை இந்த நெகேமியா அவர் கைகளிலே சுருளை கொடுத்து இதை எழுதியிருக்க வேண்டும் என்று வேத பாரகர்கள் அநேக முன்னாடி வாழ்ந்த நாட்களிலே இருந்தவர்கள் குறிப்பிடப்படுகிறது. நெகேமியா என்ற ஒரு மனிதன் இருந்தார் என்பதற்கு இந்த வேத பகுதி இல்லாவிட்டால் அந்த அலங்கம் எப்படி கட்டப்பட்டது என்று நமக்கு தெரியாமல் போயிருக்கு. ஆனால் இந்த வேத பகுதியை இந்த வேதத்திலே இணைத்து எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் இது மூன்றுமே அந்த சிறையிருப்பின் நாட்களிலே இருந்த பொழுது காணப்பட்டதான ஒரு வேத பகுதி. இந்த காலை வேளையில கர்த்தர் யூத ஜனங்களுக்கு விரோதமாய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினதான மனிதர்களை தேவன் தகர்த்து போட்டு தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த காலை வேளையில வேதம் சொல்லுகிறது, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்ன போது என்னை அனுப்ப அவருக்கு சித்தம் ஆயிற்று. என்னாச்சு? என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. அது மாத்திரமல்ல, 8வது வசனம் போடுமா, தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலை, நகர அலங்க வேலை, தங்க போகிற வீட்டின் வேலை, நல்லா கவனிக்கணும். வேண்டிய மரங்கள் ராஜாவின் வனத்து காவலாளனான ஆசாவ் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்று. இதை சொல்லுகிறது யார் தெரியுமா? ராஜா. இருந்ததோ சிறையிருப்பின் தேசம், செய்ததோ அந்த கோரேஸ் மட்டும் அல்ல,
இந்த அர்த்தசாஸ்கா ராஜாவும் பெர்ஷியா ராஜாவும் இந்த கிருபைகளை ஆண்டவர் செய்யும்படி இந்த நெகேமியாவுடைய ஜெபம், ஒரு மனிதனுடைய ஜெபம் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறது. என்னெல்லாம் செய்தார் திரும்ப படிக்கிற பாருங்க. அரணின் கதவு வேலை, நகர அலங்கத்தின் வேலை, தங்க போகிற வீட்டின் வேலை, இவைகளுக்கு வேண்டிய மரங்கள் எல்லாவற்றையும் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கு அவருக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக ஒரு லெட்டர் கொடுக்கிறாரு. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். எப்ப கட்டளை வரும், எப்பொழுது நம்ம மேல் இரக்கம் வரும்? ராஜாவினுடைய கரம் என் மேல் இருக்க வேண்டும், ராஜாவினுடைய கரம் என் மேல் இருக்க வேண்டும். இந்த மாதத்திலே ஆண்டவரே உம்முடைய கரம் என் மேல் இருக்க வேண்டும் என்ற ஜெபத்தோடு கூட இந்த மாதத்திலே நாம் கேட்போமானால் கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கும். இன்னொரு பகுதி என்னவென்றால், அவர் தனக்காய் கேட்கவில்லை, என் தேசத்திலே இடிக்கப்பட்ட அலங்கம் கட்டப்பட வேண்டும், தேவாலயம் கட்டப்பட வேண்டும், தேவாலயத்திற்காய் நான் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு இங்கிருந்து கிளம்புகிறார் இந்த நெகேமியா. தேவாலயம் கட்டும்படி எஸ்ராவையும் அங்கிருந்த இஸ்ரவேல் ஜூதர்கள் எழுப்பினது போல ஆண்டவர் இந்த நெகேமியாவை அலங்கம் கட்டும்படி அனுப்புகிறார், அலங்கம் கட்டும்படி அனுப்புகிறார். இந்த காலை வேளையில கர்த்தருடைய கரம் என் மேல் தயவாய் இருக்குமானால் ராஜா நான் கேட்டதை எல்லாம், கேளாததை எல்லாம் கட்டளையிட வல்லமை உள்ளவர். இந்த ராஜாவை கட்டளையிடுவார். ஆனால் பரலோக ராஜாதி ராஜா, சர்வ வல்லமை உள்ள தேவன் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார், ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அவர் நிரந்தரமான ராஜாதி ராஜா, கையிலே தள்ளப்பட்டு வருகிறவர் அல்ல. அவர் நிரந்தரமாக இருக்கிறவர். மீண்டும் வரப்போகிற ராஜ்யபாரம் பண்ணுகிற என் தேவாதி தேவனுடைய வல்லமை இந்த ராஜாவின் கண்களிலே தயவு கொடுத்து கட்டளையிட வல்லமை உள்ளவர் என்றார். நான் அவருக்காக வாழும்போது, அவருடைய காரியங்களை நான் பொறுப்பெடுக்கும் போது, பரலோக ராஜா என் மேல் அந்த மன்றாட்டின் அபிஷேகத்தை ஊற்றும் போது எனக்கும் ஆண்டவர் கிருபைகளை அதிகமாய் கட்டளையிட இந்த காலை வேளையில வல்லமை உள்ளவர். இப்படி போய்தான் அந்த அலங்கத்திலே பல பிரச்சனைகள் வந்து அலங்கம் கட்டப்பட்டது. அங்கே ஓரோனியனான சன்பல்லாத்தும் போன உடனே இவருக்கு எல்லாம் லகுவா இல்லை. அங்கே போன பிறகுதான் தெரிகிறது, அங்கே 2 மனிதர்கள் எழும்பி இவரை கட்ட விடாமல் பயங்கரமாய் இவருக்கு விரோதமாய் பிரச்சனை பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. 10வது வசனம் போட்டு, இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. ஓரோனியனானிய சன்பல்லாத்தும் தொபியாவும் கேட்டபோது, ஒரு மனிதன் பெர்சியாவிலிருந்து வந்திருக்கிறான், அவன் பெயர் நெகேமியா, அவன் வருகிறான் என்று கேட்ட பொழுது அவர்களுக்கு விசனமாயிருந்தது. பரலோக தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் எழும்பும் போது சத்துருவுக்கு விசனமாய் இருக்கும். அந்த சுமதி சிஸ்டருக்கு என்ன சொன்னீங்க? அவங்க இன்றுல இருந்து ரட்சிக்கப்பட்டு வராங்க. அப்ப ஆண்டவர் கிட்ட வரும்போது சாத்தானுக்கு விசனமா இருக்கும்ல. இங்க மனித யுத்தம், இப்பொழுது ஆவிக்குரிய யுத்தம். எந்த மனிதனோடும் யுத்தம் அல்ல, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தை மேற்கொள்ளும்படியாகத்தான் நமக்கு இயேசுவின் ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. Thank you Jesus. இந்த காலை வேளையில தேவ வல்லமை நம்மை ஆட்கொண்டிருக்கிறது, தேவ பிரசனம் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, அவர்களுக்கு விசனமாய் இருந்தது. 12, சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன்.
ராத்திரியிலே எழுந்து போய் நகரத்தை சோதனை செய்தேன். ஏன் இரவு ஜெபம் பண்ண வேண்டும்? ஏன் இரவிலே எழுந்து போய் நகரத்தை சோதனை செய்ய வேண்டும்? ஐயா, அவர்கள் வாழ்ந்த இடம் இப்பொழுது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறது. பாபிலோன் தேசத்தில் இருந்து வந்த நேபுகாத்நேச்சார் இதை செய்துவிட்டு போய்விட்டார். ஆனால் அங்கே வந்து ஒரு நகரத்தின் ஒரு ஆலயத்தின் அலங்கத்தை கட்ட ஒரு மனிதன் வருகிறான் என்று கேட்ட பொழுது 2 மனிதர்களுக்கு விசனமாய் இருக்கிறது. இப்படியே இவர்கள் இங்கேயே அழிவார்கள் என்று நினைத்தோமே, ஆனால் இவர்களை விசாரிக்க ஒரு மனிதன் வருகிறானே. கொஞ்ச நாள் அங்க போய் தங்கின உடனே, அதுவும் வரும்போதே எல்லா மரங்களோடும் தேவையான காரியங்களோடும் ஆலயத்தை நிறுவ வேண்டும் என்று ராஜா கொடுத்த காரியங்களோடு வரும்போது இந்த மனிதர்களுக்கு பயம் வந்து விட்டது. மறுபடியும் எழும்பிடும் போல இருக்கு. அர்த்த சர்ச்சா ராஜாவே இவருக்கு உதவி செய்திருக்கிறாரு, இது எப்படி நடந்தது, இது எப்படி ஆகும், அப்படிதானே? இந்த காரியம் எப்படி ஆகும்? அதுக்குதான் அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடினா ராஜா நான் கேட்டதை எல்லாம் கட்டளையிட்டான், கேளாததையும் கட்டளையிட்டான், கேட்காமலேயே கட்டளையிட்டான். அங்கிருந்தே மரங்களோடு எல்லாவற்றோடு கற்றதற்கு வேண்டியதோடு யாராவது சிறையிருப்புல இருக்கும்போது, வனாந்தரத்தில் இருக்கும்போது இப்படி கட்டும்படி வர முடியுமா? முடியாது. ஆனால் கர்த்தர் அற்புதமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அற்புதம், 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 ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் நடந்தது என்றால், நகரத்தை சோதிக்கும்படி ராத்திரியிலே எழுந்திருந்து, ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர் எதுக்காக வந்திருக்காருன்னு இப்ப சொல்லல. யூத ஜனங்களிலே சில மனிதர்கள் அவரை பார்க்க வந்தார் பாருங்க. அவர்களை வந்து சந்தித்தவுடன் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லல. அவர் மனதிலே இருந்ததை அறிவிக்கவில்லை. நான் ஏறி போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோட இருந்ததில்லை. ஊரை பார்க்கும்படி சில மனிதரை கூட்டிக் கொண்டு போகும்போது, எதற்கு வீட்டுல போறீங்க? இல்ல போய் பார்த்துட்டு வரலாமா? அப்படிதான் போனாரே தவிர நான் எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லவே இல்லை. நான் கட்டும்படி வந்திருக்கேன், நான் சும்மா வந்திருக்கிறேன் என்று ஒருவரும் சொல்லவில்லை. ஒருவனுக்கும் இந்த நெகேமியா எதையும் சொல்லாமல் ஜெபம் மட்டுமே ஏறெடுத்துக் கொண்டிருந்தார். தாவீதை குறித்து அதிகமாய் படிக்கிறோம், ஆபிரகாமை குறித்து அதிகமாய் படிக்கிறோம், எஸ்தரை குறித்து கூட அதிகமாய் படிப்பார்கள். ஆனால் நெகேமியாவை குறித்து இந்த வேத பகுதியிலே அதிகமாய் யாரும் தியானிப்பதில்லை. நெகேமியாவை போல கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழுந்து ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணமும் யாருக்கும் வந்ததில்லை. ஏனென்றால் நெகேமியா என்ற புத்தகம் ஒன்று இருக்கிறது, அதிலே என்ன அப்படி பெரிய காரியங்கள் இருந்து விட போகிறது என்று நினைக்கிற நம்முடைய வாழ்க்கையில இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், நெகேமியா ஒரு ஜெப மனிதன். நெகேமியா ஒரு தீர்மானத்தை எடுத்தால் அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று தீர்க்கமான மனிதன். இன்னொன்று சொல்லுகிறேன், நெகேமியா ஒரு துணிச்சலான மனிதன். துணிச்சல் வேண்டும். சில காரியங்களை செய்வதற்கு அங்கே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தாலும் வேலைக்காகாது. செய்யும்படி நான் போக வேண்டும் என்று தைரியமாய் ராஜாவின் இடத்திலே கேட்டார். ஒரே இடத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தால் காரியங்கள் வாய்க்காது. இந்த காலை வேளையிலே நாம் ஒரே இடத்திலே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தால் காரியங்கள் நடக்காது. சில காரியங்களை செய்யும்படி நான் துணிச்சல் கொண்டவன் இந்த நெகேமியா. இன்னொன்று, ஒரு மனதின் ஆவியை கொண்டு வந்தவன் நெகேமியா. அங்கே இருக்கிறவர்களுடைய கஷ்டங்களுக்கும் அவர்கள் எல்லாரும் சில வட்டி கொடுக்கிற காரியங்களிலே சிக்கி இருந்தார்கள். இந்த மனிதர்கள், இவர்கள் சிறையிருப்பில் இருந்து வந்தவுடன் இவர்களுக்கு வருமானம் இல்லை.
அந்த ஊரிலே எந்த விதமான ஒரு நன்மையும் இல்லை. எல்லாம் அக்கினியாய் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறது. வாழ்வாதாரம் இல்லை. ஆகையால் சில பணங்களை அங்கே பக்கத்தில் இருந்த வாழ்ந்தவர்களிடத்திலே வட்டிக்கு வாங்கி குடும்பத்தை நடத்தினார்கள். வட்டி கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்ட இவைகள் எல்லாம் எங்க இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே இதே நெகேமியால தான் இருக்கு. வட்டி கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டார்கள். அதை நெகேமியாவின் இடத்திலே வந்து ஜனங்கள் சொன்ன பொழுது நெகேமியா அவர்களுக்காக அதில் ஒரு ஸ்டெப் எடுத்தார். வட்டி வாங்காதீங்க, அசல் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு மனதின் ஆவியை கொண்டு வந்தவர் மட்டுமல்ல நெகேமியா, மற்றவர்களுக்காகவும் பரிதபித்ததான ஒரு மனிதன். என் ஜனங்கள் இப்படி இருக்கிறார்களே என்று பரிதபித்த ஒரு மனிதன் நெகேமியா. இந்த ஒரு மனிதனை கொண்டுதான் கர்த்தர் அலங்கத்தை 52 நாட்களுக்குள்ளே கட்டி முடிக்கிறார். இப்பொழுதுதான் கேட்கிறார் நெகேமியா. ஒரே ஒரு வசனத்தை படித்து 6:27, 28க்கு முடிச்சிடுறேன். அல்லேலூயா. காலை வேளையில தேவ வல்லமை நம்மை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். 17வது வசனம் படிச்சு அப்படியே ஜோமணி முடி. நான் போனதும் நான் செய்ததும் 16 அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அது வரையிலும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம், வாருங்கள் என்று சொல்லி கண்களை மூடலாமா? நாம் எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம், வாருங்கள் என்று சில மனிதர்களை பார்த்து அவர் கூப்பிடுகிறார். இந்த காலை வேளையில ஒரு நெகேமியாவால் ஒன்றும் செய்ய முடியாது. நெகேமியாவுக்கோடு கூட இணைகிற மனிதர்கள் இருந்தது போல இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நாம் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லும் பொழுது எங்களோடு கூட இணைகிற மனிதர்கள் தேவை. எங்களோடு இணைந்து இந்த ஊழியத்தை ஆண்டவருடைய வல்லமைக்காக செயல்படுத்த வேண்டிய மனிதர்கள் தேவை. அந்த ஒரு மனம் தேவை. அந்த நெகேமியா ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்க இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எந்த வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும், பான பாத்திரக்காரனாய் இருந்தாலும் ஜெபித்துக் கொண்டே செய்தார். அங்கே நின்ற பொழுது ஜெபித்துக் கொண்டே இருந்தார். அழுது கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார். அறைக்குள் வரும்போது அழுது கொண்டு ஜெபித்தார். ஆனால் அந்த ராஜாவின் இடத்திலே போகும்போது தன்னுடைய வேலையை செய்தார். நான் துக்கமா இருக்கிறேன் என்று சொல்லி அப்படியே அழுதுகிட்ட ரூம்லயே உட்காரல. ராஜாவினுடைய வேலையையும் செய்து கொண்டு ஜெபித்து கொண்டே இருந்தார். இன்றைக்கு எங்களுக்கு அதிகமான வேலை, அதனால் ஜெபிக்க முடியவில்லை. வேலை செய்தாலும் சரி, ஜெபித்தாலும் சரி, இந்த நெகேமியாவுடைய இருதயம் முழுவதும் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது என்ற பாரத்தை தவிர வேறொரு பாரம் இல்லாதபடி ஆண்டவரே இந்த காலை வேளையில கைகளை உயர்த்தலாமா? ஆண்டவரே, இதுவரை நாங்கள் நெகேமியாவை குறித்து நெகேமியா என்ற புத்தகம் இருக்கிறது என்று தெரியும். ஆனால் நெகேமியா யார், எப்படிப்பட்ட மனிதன், என்ன செய்தார், என்னவெல்லாம் அவர் செய்திருக்கிறார் என்ற ஒரு பகுதி நெகேமியான் போட்டு வைத்திருக்கிறார் என்றால் அப்ப அவர் விசேஷித்த ஒரு மனிதன் தானே. எதையோ ஒன்றை கர்த்தருக்காக வைராக்கியமாய் செய்யும்படி எழும்பி வந்ததான ஒரு மனிதன். பல போராட்டம், பல பிரச்சனை, பல நிந்தை, பல அவமானம், பல காரியங்கள், பல சிதறடிக்கப்படுதல், இவைகளுக்கு நடுவிலும் நெகேமியா துணிச்சலாய் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றார். அத்தனைக்கு நடுவிலும் ஒரு நெகேமியா துணிச்சலாய் நின்று காரியத்தை முடித்தார். இந்த காலை வேளையில எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தருக்காக நான் துணிச்சலாய் நிற்பேன். ஆனால் கர்த்தருடைய வல்லமை என் மேல, என் குடும்பத்தின் மேலே, என் வீடுகளுக்குள்ளே, ஆண்டவரே எங்களுடைய ஜெப ஆலயங்களுக்குள்ளே ஆண்டவரை நாங்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொன்ன போது எல்லாரும் வரமாட்டாங்க. ஓரோனியனா சன்பல்லாத் வரல, அந்த ஊருக்காரங்க தான். தொபியா வரல. ஆனா சிலர் வருவார்கள், சிலர் வருவார்கள். அவர்களை வைத்துதான் அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. அதுபோல இந்த ஜெப கூடுகையிலும் இந்த ஃபேமிலி ஃபெல்லோஷிப் என்று சொல்லி வினோத் பிரதர் இதற்கு பெயர் வைத்தார். ஆம், நிச்சயமாக இந்த ஃபேமிலி
ஃபேமிலி ஃபெலோஷிப்ல கர்த்தருக்காக எழும்பி கட்டுவோம் என்று சொல்லும் போது யாரெல்லாம் எங்களோடு இணைந்து கரம் கொடுக்கிறீர்களோ அவர்களோடு கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் இருக்கிறது போல அவர்களோடும் இருந்து திடப்படுத்துகிற இந்த நல்ல வேலை, இந்த நல்ல வேலைக்கு நாம் ஒன்றிணைந்து ஜெபிக்கிறதில் ஆனாலும் சரி, நாம் நாளை பார்க்க போகிறோம் எப்படியெல்லாம் ஜெபித்தார்கள். இந்த ஒரு மனிதனுடைய ஜெபம் எத்தனை பேரை எழுப்பினது. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் மியூட் எடுத்துட்டு அல்லேலூயா சொல்லி முடிக்கலாம். அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென்.